அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினமும் தொடர்வதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை சாதகமான பதில்களை வழங்கவில்லை என அச்சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். 48 மணித்தியாலங்களின் பின்னர் பணி பகிஷ்கரிப்பை மேலும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மகுடம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கருத்து தெரிவித்த வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். தற்பொழுது நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டமானது 2வது நாளாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகள் பிரதானமாக இலங்கை மருத்துவ சேவை எனப்படுகின்ற விசேட சேவையானது, வைத்தியர்களுக்குரிய விசேட சேவையானது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று வைத்தியர்களுக்கு சுகாதார அமைச்சர் ஜனாதிபதி ஆகியோர் நடைபெற்ற கலந்துரையாடலில் எழுத்து மூலம் உறுதியளிக்கப்பட்ட போக்குவரத்து கொடுப்பனவு மற்றும் 2299 மூலம் வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகள் மற்றும் எங்களுடைய மேலதிக நேர கொடுப்பனவை ஒரு ஸ்திர கொடுப்பனவாக வழங்குவது, எங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமாக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் யாவும் முன்னைய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்ற போன்ற கோரிக்கைகளை உடனடியாக செயற்படுத்தப்படும் இதற்கான பொறிமுறைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் கிடைக்காவிட்டால் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் இன்னும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டி வரும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இது சம்பந்தமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழுவானது திங்கட்கிழமை கூடி மேற்கொண்டு எவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை கொண்டு செல்வது என்பது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.